Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa wassalatu wassalamu ala nabiyyihil mustafa wa ala alihi ahli sidqi wal wafa. Amma ba'd. Alhamdulillah அல்லாஹ்வுடைய கிருபையால நாங்க எங்கட ஃபிக்ஹ் பாடத்துல இமாம் ஸைனுத்தீன் அல்-மக்தூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்ஹுல் முஈன் பி ஷர்ஹி குர்ரத்தில் ஐன் பி முஹிம்மாத்தித் தீன் என்கின்ற கிதாபை படிச்சு கொண்டு வரோம். அதில் இறுதியாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்ற பாடத்தில் சொல்லும் பொழுதோ ஒருவருக்கு தவறிப்போன தொழுகைகளை கதா செய்வது வாஜிபாக இருக்கும். அதிலும் ஒருவருக்கு தவறிப்போன தொழுகை ஷரியத்து அனுமதித்த காரணம் இல்லாமல் தவறிப்போயிருந்தால் அந்த தவறிப்போன தொழுகையை அவசரமாக கதா செய்வதென்பது வாஜிபாக இருக்கும். அதே நேரத்தில் ஷேகுனா அஹ்மது பின் ஹஜர் அல்-ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுதோ இமாம்களுடைய ஆய்விலிருந்து தெளிவாக விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒருவருக்கு கலாவான தொழுகைகள் இருக்கும் பொழுது அவருடைய அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தேவைப்படக்கூடிய நேரம் தவிர்த்து ஏனைய நேரங்கள் அனைத்தையுமே அந்த கலாவான தொழுகையை நிறைவேற்றுவதிலே செலவழிப்பது கட்டாயமாகும் என்பதாக சொன்னார். அதே நேரத்தில் ஒருவருக்கு கதாவான தொழுகை இருக்கும் பொழுது நஃப்லான தொழுகைகளை நிறைவேற்றுவது, நஃப்லான தொழுகைகளை தொழுவது ஹராம் என்பதாகவும் சொன்னார். அதுக்கு பின்னால் சொல்லும் பொழுது ஒருவருக்கு தவறிப்போன தொழுகை ஷரியத்து அனுமதித்த காரணத்தோடு இருக்குமாக இருந்தால் அவசரமாக தொழுவது என்பது, அந்த கதாவான தொழுகையை அவசரமாக நிறைவேற்றுவது என்பது சுன்னத்தாக இருக்கும். நிறைவேற்றுவது வாஜிபு தான், அவசரமாக நிறைவேற்றுவது என்பது சுன்னத்தாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, ஷரியத்து அனுமதித்த காரணம் என்பது உறக்கமும் மறதியுமாக இருக்கும். அதுவும் வரம்பு மீறாத உறக்கமும் வரம்பு மீறாத மறதியுமாக இருக்கும் என்பதை சொன்னார். அதுக்கு பின்னராக ஒருவருக்கு பல தொழுகைகள் தவறி போயிருக்குமாக இருந்தால் அந்த தொழுகைகளுக்கு மத்தியில் வரிசை பிரகாரமாக ஓர்டராக நிறைவேற்றுவது சுன்னத்தாக இருக்கும். உதாரணமாக ஒருவருக்கு லுஹரும் தவறி போயிருக்குது, அசரும் தவறி போயிருக்குது என்றிருந்தால் முதலாவது லுஹரை தொழ வேண்டும், அதற்கு பின்னர் அசரை தொழ வேண்டும். அதே போன்றுதான் ஒவ்வொரு தொழுகைகளையும் வரிசை பிரகாரமே தொழ வேண்டும் என்பதாக சொன்னார். அதுக்கு பின்னராக ஒருவருக்கு தற்சமயம் தொழ வேண்டிய தொழுகையின் அதே நேரத்தில் இருக்கிறாரு, அந்த தொழுகை தவறிப்போய்விடும் என்பதாக அஞ்சவும் இல்லை என்றிருந்தால், அதே நேரத்தில் அந்த தவறிப்போன தொழுகை ஷரியத்து அனுமதித்த காரணத்துடனும் இருக்குமாக இருந்தால், அவர் ஜமாஅத்து தொழுகை தவறிப்போய்விடும் என்ற அச்சம் இருந்தாலும் சரி, தவறிப்போன தொழுகையை முற்படுத்துவது சுன்னத்தாகும் என்பதாக சொன்னார். அதே நேரத்தில் ஷரியத்து அனுமதித்த காரணம் இல்லாமல் தவறிப்போன தொழுகை இருந்தால் அந்த நேரத்தில் தற்சமயம் இருக்கக்கூடிய அந்த தொழுகையை விடவும் ஃபாயித்தாவான தொழுகையை முற்படுத்துவது வாஜிபாகும். அதுக்கு பின்னர் சொல்லும் பொழுது இந்த ஹாதிராவான தொழுகை தவறிப்போய்விடும், இந்த ஹாதிராவான தொழுகை உடைய நேரம் தவறிப்போய்விடும் என்ற அச்சம் இருக்குமாக இருந்தால், ஃபாயித்தாவான தொழுகையும் இருக்குது, ஹாதிராவான தொழுகையும் இருக்குது. ஹாதிராவான தொழுகையை தொழாமல் ஃபாயித்தாவான தொழுகையை தொழுதால் ஹாதிராவான தொழுகையுடைய ஒரு சிறு பகுதியாவது அடுத்த நேரத்துக்குள் சென்றுவிடும் என்ற அச்சம் இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் ஹாதிராவான தற்சமயம் தொழ வேண்டிய தொழுகையை தொழுவதுதான் கட்டாயமாக இருக்கும் என்பதாக சொன்னார். அதுக்கு பின்னர் சொல்லும் பொழுது ஒருவருக்கு ஷரியத்து அனுமதித்த காரணத்துடன் தவறிப்போன தொழுகையும் இருக்குது, ஷரியத்து அனுமதித்த காரணம் இல்லாமல் தவறிப்போன தொழுகையும் இருக்குது என்றிருந்தால் ஷரியத்து அனுமதித்த காரணம் இல்லாமல் தவறிப்போன தொழுகையை முற்படுத்துவது வாஜிபாக இருக்கும். மேலே சொன்னோம், பல தொழுகைகள் தவறிப்போயிருக்கும் பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கு மத்தியிலையும் வரிசை பிரகாரம் நிறைவேற்றுவது சுன்னத் என்பதாக. எனவே அந்த வரிசை பிரகாரம் நிறைவேற்றுவது என்பது தவறிப்போனாலும் பிரச்சனை இல்லை, காரணம் இல்லாமல் ஷரியத்து அனுமதித்த காரணத்தோடு இல்லாமல் தவறிப்போன தொழுகைகளை முற்படுத்துவது தான் வாஜிபாக இருக்கும் என்பதாக சொல்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால், அந்த வரிசை பிரகாரம் நிறைவேற்றுவது என்பது சுன்னத்து,
அவசரமாக நிறைவேற்ற தவறிப்போன தொழுகையை காரணம் இல்லாமல் ஷரியத் அனுமதித்த காரணம் இல்லாமல் தவறிப்போன தொழுகையை விரைவாக நிறைவேற்றுவது என்பது வாஜிபு. எனவே வாஜிபை முற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஷரியத்து அனுமதித்த காரணம் இல்லாமல் தவறிப்போன தொழுகையை அவசரமாக முதலாவதாக தொழ வேண்டும் என்பதாக சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஒருவருக்கு ரவாத்திபத்தான சுன்னத்தும் இருக்குது, ஷரியத்து அனுமதித்த காரணத்தோட தவறிப்போன தொழுகையும் இருக்குது என்றிருந்தால் அந்த இடத்துல சொல்லும் பொழுது வயுந்தபு தஹீருர் ரவாத்திபி அனில் ஃபவாயித்தி பிஉத்ரின், ஷரியத்து அனுமதித்த காரணத்துடன் தவறிப்போன தொழுகையை நஃப்லான ரவாத்திபத்தான முன்பின் ஃபர்லான தொழுகைகளுக்கு தொழ வேண்டிய முன்பின் சுன்னத்துகளை பிற்படுத்துவது சுன்னத்தாகும். அதே நேரத்தில் ஷரியத்து அனுமதித்த காரணம் இல்லாமல் தவறிப்போன தொழுகையை இருந்தால் நஃப்லான ரவாத்திபத்தான சுன்னத்துகளை விடவும் இந்த தவறிப்போன ஷரியத்து அனுமதித்த காரணம் இல்லாமல் தவறிப்போன தொழுகையை முற்படுத்துவது வாஜிபாக இருக்கும். ராத்திபத்தான சுன்னத்துகளை பிற்படுத்துவது வாஜிபாக இருக்கும். அதுக்கு பின்மதாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தன்பீஹை கொண்டு வந்தார். அப்போ அந்த தன்பீஹ் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், தன்பீஹ் என்று சொல்லும் பொழுது உணர்வூட்டுதல் என்பதுதான் அரபியில் மொழிபெயர்ப்பு. ஆனால் பெரும்பாலும் கிதாபுகளில் குறிப்பாக ஃபிக்ஹ் கிதாபில் தன்பீஹ் என்ற ஒரு பகுதி ஒன்று வரும். அது பாபுக்கு பின்னால் ஃபஸ்லுகள் வரலாம், ஃபரஅகள் ஃபுரூ என்பதாக கொண்டு வருவாங்க, அதே போல் தன்பி என்பதாக கொண்டு வருவாங்க. இந்த தன்பி என்று கொண்டு வருவதை கொண்டு நாங்கள் விளங்கி கொள்ளணும், இந்த பேசக்கூடிய அந்த சட்டத்துடைய விஷயத்தில் ஆக முக்கியமான ஒரு சட்டத்தை இந்த தன்பீஹுக்கு கீழால் கொண்டு வருவார் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சட்டத்தை கொண்டு வரார் என்று சொன்னால், இப்போ கலாவான ஃபாயித்தாவான தொழுகைகளை பற்றி பேசி கொண்டு வரோம். அந்த தொழுகையோட சம்பந்தப்பட்ட ஃபாயித்தாவான தொழுகையோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான் அது. என்னது, ஒருவருக்கு கலாவான தொழுகை இருக்கும் நிலையில், ஃபாயித்தாவான தொழுகை இருக்கும் நிலையில் வஃபாத்தாகிறாரு. இப்போ வஃபாத்தாகினு சொன்னால் அந்த வஃபாத்தாகினவருக்காக வேண்டி ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கலா செய்வது உடைய சட்டம் என்னது என்று கேட்டால், அந்த வஃபாத்தாகினவருக்காக வேண்டி கலா செய்வதும் கட்டாயம் கிடையாது, அதே போன்று ஃபித்யா கொடுப்பதும் கட்டாயம் கிடையாது என்பதாகத்தான் பதில சொல்கிறாரு. ஒரு கருத்து இருக்குது, அந்த வஃபாத்தாகினவருக்காக வேண்டி கலா செய்யப்படும், அது வசியத் செய்திருந்தால் மௌத்தாகினவர் வசியத் செய்துட்டு மௌத்தாகிருந்தாலும் சரி, வசியத் செய்யாமல் மௌத்தாகிருந்தாலும் சரி, கலா செய்யப்படும் அல்லது ஃபித்யா கொடுக்கப்படும் என்பதாக சொல்கிறாங்க. இந்த கருத்தை, எந்த கருத்து, மௌத்தாகினவருக்காக வேண்டி கலா செய்யப்படும், அதே போன்று ஃபித்யா கொடுக்கப்படும், ஏதோ ஒன்றை செய்யப்படும் என்ற கருத்தை இமாம் அப்பாதி ரஹிமஹுமுல்லா அவர்கள், ஷாஃபி ரஹிமஹுமுல்லா அவர்கள் கூறியதாக சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரமும் இருப்பதாக சொல்கிறாங்க. அதே போல் இதை வலுவூட்டுவதற்காக வேண்டி இமாம் தாஜுத்தீன் அஸ்ஸுபுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட அவர்களுடைய உறவினர்களில் சிலர்கள் கலாவான தொழுகை இருக்கும் பொழுது வஃபாத்தாகிய நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி, அந்த வஃபாத்தாகியவர்களுக்காக வேண்டி கலா தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இன்றைய பாடத்தில் என்ன சொல்ல போகிறாருண்டா பாருங்க, வயுமரு ஜூசிபன் ذكرًا أو ذكرًا وأنثى مميز بأن صار يأكل ويشرب ويستنجي وحده என்பதாக ஆரம்பம் செய்கிறார். என்னன்னு கேட்டால், சின்ன பிள்ளைகள், அதாவது இந்த தம்மீஸை எத்திக்கொண்ட சிறிய பிள்ளைகளின் மீது, அந்த சிறிய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுடைய பெற்றார்கள், அதே போன்று பெற்றார்களுக்கு அடுத்த தரமாக இருக்கக்கூடிய பெற்றார்களுடைய பெற்றார்கள், அப்படி பெற்றார்கள் இல்லாத பொழுது வசி, பெற்றார்கள் வஃபாத்தாகும் பொழுதோ அல்லது பெற்றார்கள் யார்கிட்டையாவது பொறுப்பாக ஒப்படைக்கும் பொழுதோ வசியத் செய்கிறாங்க, என்னுடைய பிள்ளையுடைய பொறுப்பு நீங்கள் தான், பிள்ளையை பார்த்துக்கொள்ளுங்க என்பதாக வசியத் செஞ்சால், அந்த வசியத் செய்யப்பட்டவர் மீதும் அல்லது ஒரு அடிமை இருந்து அடிமையுடைய எஜமானாக இருந்தால் அந்த எஜமானு மீதும் அந்த பிள்ளைகள் 7 வயதை பூர்த்தியாக அடையும் பொழுது, 7 வயது பூர்த்தியாகும் பொழுது தொழுகையை கொண்டு ஏவுவது கட்டாயமாகும், வாஜிபாகும் என்ற செய்தியை சொல்கிறார். பாருங்க, பாடத்தை பார்ப்போம். வயுமரு ஜூசிபன், சிறு பிள்ளைகளுக்கு ஏவப்படும், ذكرًا وأنثى,
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறு பிள்ளைகளுக்கு ஏவப்படும் முமையீசுன் தம்மீஸை அடைந்ததான சிறு பிள்ளைகளுக்கு ஏவப்படும். இந்த தம்மீஸ் என்றால் என்னது, தம்மீஸை அடைவது என்றால் என்னது என்று சொல்லும் பொழுது பலர்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஒரு சிலர்கள் சொல்லும் பொழுது தம்மீஸ் என்று சொன்னால் நலவு பொல்லாப்பு, நலவு கெடுதி என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் தம்மீஸை அடைந்தவர்கள். ஒரு சிறிய புள்ள இது நல்லது இது கெட்டது என்று பிரித்தறியக்கூடிய தன்மை இருக்குமாக இருந்தால் இந்த புள்ள தம்மீஸை அடைந்து விட்டது என்பதாக சொல்லுவாங்க. இன்னும் சிலர்கள் இந்த தம்மீஸுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது ஒருவர் பேசும் பொழுது அந்த பேசக்கூடிய செய்தியை கிரகித்து விளங்கி சரியாக பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துருமாக இருந்தால் அந்த புள்ள தம்மீஸை அடைந்து விட்டது என்பதாக சொல்லுவாங்க. யார் எதை சொன்னாலும் இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய இமாம் ஜைனுத்தீன் அல் மக்தூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வரைவிலக்கணம் தான் மிக அழகான வரைவிலக்கணமாகவும் தெளிவான வரைவிலக்கணமாகவும் இருக்குது என்ற அடிப்படையில் அவர்கள் அவர்களுடைய வரைவிலக்கணத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றார் என்றால் பி அன்சார யகுலு வயஷ்ரபு வயஸ்தன்ஜி வஹ்தஹு, அந்த சிறு புள்ளை தானாகவே உட்கொள்ளுவதையும் தானாகவே குடித்து கொள்வதையும் தானாக தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி சாப்பாடு பசி வந்தால் சாப்பிட்டு கொள்ளுதோ, தானாகவே குடித்து கொள்ளுது. அதே போல வயஸ்தஞ்சி வஹ்தஹு தானாகவே தான் வழி தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு சுத்தம் செய்து கொள்ளக்கூடியதாக மாறுவதை போன்று. அப்படி மாறிட்டதாக இருந்தால் அந்த புள்ள தமீஸை அடைந்து விட்டதாக கருதப்படும். அதான் பி அன்சார அந்த சிறு பிள்ளை மாறுவதை போன்று, யகுலு சாப்பிடக்கூடியதாக, வயஷ்ரபு குடிக்கக்கூடியதாக, வயஸ்தஞ்சி வஹ்தஹு அதே போன்று வெளிவாசல் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு தானாகவே சுத்தம் செய்து கொள்ளக்கூடியதாக மாறுவதை போன்று. இப்படி மாறிவிடுமாக இருந்தால் அதாவது யஜிபு யுமரு என்றால் யஜிபு வாஜிபாகும் அலா குல்லிம் மின் அபவைஹி பெற்றார்களிலிருந்து ஒவ்வொருவரின் மீதும் வாஜிபாகும், பெற்றார்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாகும். அலா அந்த பெற்றார்கள் மேலே நோக்கி சென்றாலும் சரி, அதாவது பெற்றார்களுடைய பெற்றார்கள், அதாவது உம்மா வாப்பாவின் மீது ஏவுவது கட்டளை வாஜிபு, உம்மாவும் வாப்பாவும் மீது ஏவுவது வாஜிப் என்று சொல்லும் பொழுது உம்மா வாப்பாக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க யார், உம்மா வாப்பாவுடைய உம்மா வாப்பா, அதாவது உம்மம்மாவாக இருக்கும் அல்லது வாப்புமாவாக இருக்கும், இவர்கள் மீது கட்டாயமாகும் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ உம்மா வாப்பா இல்லாத பொழுது வசி இருக்கலாம். அதான் தும்மல் வசியு பின்னர் வசியத் செய்யப்பட்டவர் மீது வாஜிபாக இருக்கும். இப்போ எங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை எங்களுக்கு எடுத்துக்கலும் தேவைண்டா, வசி என்று சொல்லும் பொழுது பெற்றார்கள் வசியை செஞ்சவங்க தானே. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய காலத்தில் போர்டிங் மதரசாக்களில் பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுட்டு எங்களோட பிள்ளைய உங்களோட பொறுப்பில் தாரோம் என்பதாக சொல்லி முழு பொறுப்பையும் கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த மதரசாக்களுக்கு பொறுப்புதாரிகளின் மீது வாஜிபு இந்த பிள்ளைய தொழும்படி ஏவுவது, சரிதானே. அடுத்து பாருங்க, வாலா மாலிகி ரகீகி அடிமையின் எஜமானின் மீது வாஜிபாகும் ஐயமுரஹு பிஹா அந்த சிறு பிள்ளையின் மீது தம்மீஸை எத்திக்கொண்ட சிறு பிள்ளைக்கு ஏவுவது பிஹா அந்த தொழுகையை கொண்டு அஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டு ஏவுவது வாஜிபாக இருக்கும். வலவு கதா தொழுகையாக இருந்தாலும் சரி, வஜமீஇ ஷுரூத்திஹா அந்த தொழுகையினுடைய அனைத்து ஷருத்துகளை கொண்டும் ஏவுவது கட்டாயமாகும். லிசப்இன் 7 வயதை அடையும் பொழுது, 7 வயதை பூர்த்தியாக அடையும் பொழுது, லிசபின் என்றால் பஅத சப்இன் மினஸ் சினீன 7 வயதை பூர்த்தியாக அடையும் பொழுது, 7 வயதை அடைந்ததன் பின்னர். அப்ப 7 வயதை அடைந்ததன் பின்னர் என்றால் என்ன, அதாவது இந்த தமாமிஹா 7 வயது பூர்த்தியாகும் பொழுது ஏவுவது கட்டாயமாகும். இப்ப இந்த 7 வயது பூர்த்தியாகுவது என்பது சூரிய வருடத்தின் பிரகாரம் கிடையாது, மாற்றமாக சந்திர ஆண்டின் பிரகாரம் தான், சந்திர கணக்கின் பிரகாரம். இப்போ நாங்கள் சொல்லுவோமே ஹிஜ்ரி கணக்குண்டு, அந்த ஹிஜ்ரி கணக்கின் பிரகாரம் தான் 7 வயது பூர்த்தியாகும் பொழுது பெற்றார்கள் மீது கடமை பிள்ளைகளுக்கு ஏவுவது. அப்போ அந்த சந்திர கணக்கு என்று சொல்லும் பொழுது வருடத்துக்கு பெரும்பாலும் 11 நாள் அல்லது 12 நாட்கள் குறைவாகத்தான் வரும். சூரிய கணக்கை விடவும் 11 நாள் அல்லது 12 நாள் குறைவாக வரும். இப்போ சந்திர கணக்கில் பெரும்பாலும் ஒரு வருடத்துக்கு வரக்கூடிய நாட்கள்
354.36 நாட்களாக இருக்கும். அது எங்களுக்கு 354 நாட்கள் என்று சொல்லலாம். அப்போ 354 நாட்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு வருடத்துக்கு புள்ள 7 வயசாகினோன்னு நாங்கள் என்ன செய்யணும், ஏவணும் என்று சொல்லும் பொழுது, அப்போ 7 வயசில் இருந்து 10 வயசை பூர்த்தியாக்கும் வரையில் நாங்கள் ஏவணும். அப்போ 3 வருஷத்துக்கு நாங்கள் ஏவிக்கொண்டே இருக்கணும் என்பதுதான் ஷரியத்து சொல்லக்கூடிய சட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க, முரு அஸ்ஸபிய்ய பிஸ்ஸலாத்தி, சிறு பிள்ளைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள், இதா பலக சப்அ சினீன, அந்த பிள்ளை 7 வயதை அடைந்து கொண்டால், வ இதா பலக அஷர சினீன், 10 வயதை அடைந்து கொண்டால், ஃபத்ரிபூஹு அலைஹா, தொழுகையை விட்டதற்காக வேண்டி அடியுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 10 வயசாகினா அடிக்கணும் என்பது, 7 வயசாகினால் ஏவணும் என்பதும் இந்த 3 வருஷத்துக்குள்ளுக்கு இருக்குது. 7லிருந்து 10, 7 பூர்த்தியானதிலிருந்து 10 பூர்த்தியாகும் வரையில் ஒரு 3 வருஷமால இருக்குது. அப்போ அந்த 3 வருஷம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், ஒரு வருஷத்துக்கு சந்திர கணக்கின் பிரகாரம் இருக்கக்கூடிய நாட்கள் 354 என்று வச்சுக்கொண்டால், 3 வருஷத்துக்கு சந்திர கணக்கின் பிரகாரம் எத்தனை நாட்கள் வரும், கிட்டத்தட்ட 1063 அல்லது 1064 இந்த நாட்களுக்குள்ளுக்கு வரும். அப்போ இப்போ 1063 நாள் என்று வச்சுக்கொண்டா, 1063 நாள் 3 வருஷத்துக்கு இருக்குது என்று வச்சுக்கொண்டால், ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் தொழுகை இருக்குது என்று பார்த்தால் 5 விடுத்தம் தொழுகவே இருக்குது, 5 நேர தொழுகைகள் இருக்குது. இப்போ இந்த 1063 5ஆல் பெருக்கினோம் என்று சொன்னால் வரக்கூடிய பதில் என்னது, கிட்டத்தட்ட 5315, 5320 இந்த கெப்புக்குள்ளுக்குன்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த கெப்புக்குள்ளுக்கிறது சரி, நாங்கள் ஒரு சராசரியாக 5300 வைப்போம். அப்போ 5300 வக்து தொழுகைகள் இருக்குது. அப்போ அந்த 5300 வக்து தொழுகையையும் நாங்கள் என்ன செய்ய, தொழுகைக்கும் பிள்ளைக்கு நாங்கள் ஏவணும். அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட 7 வயசை அடைந்ததிலிருந்து எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் ஏவினோமாக இருந்தால் கட்டாயமாக எங்களோட பிள்ளை என்ன செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும், அந்த பிள்ளையிட வளமையாக பழக்கப்பட்டுடும் நான் தொழணும் என்பதாக. அப்போ அப்படியும் மிஸ் ஆகி அதிலும் ஒரு 100க்கு ஒன்றா ஒரு புள்ள, 100க்கு 2 புள்ள தான் என்ன செய்யும், தொழுகையை மிஸ் ஆக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும். அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு, ஒரு 2 பிள்ளைக்கு தான் அடிக்க இயலும் என்பதாகத்தான் ஷரியத்து சொல்லுது. அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்னா, எங்களோட பிள்ளைக்கு 7 வயசாகினோன்னா தொழுகையை பற்றி சொல்கிறதே இல்லை. அந்த கிளாஸு இந்த கிளாஸு எல்லா கிளாஸுக்கும் ஏவுவோம், போடுவோம், சல்லியை செலவழிப்போம், எல்லாம் செலவழிப்போம். ஆனால் தொழும்படி சொல்கிறதுக்கு சல்லி செலவழிக்க தேவையில்லை. குர்ஆன் மதரசாக்களில் சில பொழுது வற்புறுத்தி தொலை வைங்கன்னு சொல்லி மார்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகளை செஞ்சால் கூட அதை மார்க் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு வக்கில்லாமல் இருக்குது சில நேரங்களில். எனவே நாங்கள் பிள்ளைக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்குள்ளுக்கு அந்த கெப்புக்குள்ளுக்கு 5300 சொச்சம் அந்த தடவைகள் நாங்கள் தொழுகையை கொண்டு ஏவுவமாக இருந்தால் நிச்சயமாக எங்களோட பிள்ளைகள் பெரிய வயசாகினோன்னு பக்குவமாக தொழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். இன்றைக்கு எங்களோட 15-16 வயசு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது பள்ளி பக்கமே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் பெற்றார்களுடைய அந்த பலவீனம்தான். பெற்றார்கள் பிள்ளைகள் 7 வயசை அடைந்ததிலிருந்து 10 வயசு பூர்த்தியாகும் வரையில் என்ன செய்யலை, தொழுகையை கொண்டு ஏவல்ல. 15 வயசு 16 வயசு ஆகிற பிள்ளைகள் பள்ளி பக்கமே வருவதில்லை, தொழுகையும் பக்கமே போகுதில்லை. இப்போ தான் என்ன சொல்லுது ஷரியத்து, ஆரம்பத்தில் சொன்ன சட்டத்தை நாங்கள் யோசிக்கணும். தொழுகையை சோம்பறதுக்காக விட்டால் கொலை செய்யும் கொண்டு சொல்லுதுன்றால் ஷரியத்து இவ்வளோ விதமான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தான் சொல்லுது. தொழுகையை சோம்பறதுக்காக விட்டால் கொள்ளுங்கோ ஹத்து என்ற அடிப்படையிலேயே இத்தனை விடுத்தம் பிள்ளைக்கு தொழும்படி சொல்லப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த தொழக்கூடிய பிள்ளைகளாக மாறும். ஆனால் சொல்லாதது எங்களோட பெற்றார்களுடைய தவறு. அதை நாங்கள் புரிஞ்சு கொண்டால் எங்களோட பிள்ளைகளுக்கு நாளாந்தம் 7 வயசை அடைந்ததிலிருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 விடுத்தமாவது நாங்கள் தொழுங்கொண்டு ஏவக்கூடியவர்களாக இருப்போம். அதுதான் நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணுமே. சரி பாருங்கள், ரைட். வஇன் மையஸ கபுலஹா 7 வயது பூர்த்தியாக அடைவதற்கு முன்பதாக ஒரு சிறு பிள்ளை தம்மீஸை எத்திக்கொண்டாலும் சரி, 7 வயசு பூர்த்தியாகும் பொழுதுதான் பெற்றார்களுக்கு ஏவுவது கட்டாயமாகும்.
அப்போ 7 வயசுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசில் கூட சில பெரும்பான்மையான பிள்ளைகள் தம்மீஸுடைய அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுவாங்க, தம்மீஸுடைய தன்மையை அடைஞ்சு கொள்வாங்க. அப்போ வாஜிப் இல்லை, ஆனால் சொல்லக்கூடாது என்பதல்ல, அப்பவும் சொல்லலாம், சொல்வது கடமை கிடையாது. இப்போ பாருங்க, வயன்பகி மஅ சீகத்தில் அன்ரி அத்தஹ்தீது, வயன்பகி கட்டாயமாகும் அவசியமாகும், மஅ சீகத்தில் அம்ரி ஏவல் வார்த்தையை கொண்டு ஏவுவது, அத்தஹ்தீது எச்சரிக்கக்கூடியதான அச்சுறுத்தக்கூடியதான ஏவல் வார்த்தையை கொண்டு ஏவல் வாக்கியங்களுடன் ஏவுவது கட்டாயமாகும். இது சாதாரணமாக இல்லை. புள்ள தொழும்படி சொல்லியும் தொழுவதில்லை என்றால் தேவைக்கு ஏற்றாற்போல் தேவை ஏற்படுமாக இருந்தால் ஏவல் வார்த்தைகளை கொண்டு அச்சுறுத்தும் வார்த்தைகளை கொண்டு தேவை ஏற்படுமாக இருந்தால் அச்சுறுத்தும் வார்த்தைகளை கொண்டு ஏவுவது கட்டாயமாகும். அதுக்கு பின்னால் பாருங்க, வயுதுரபு தர்பன் கைர முபர்ரிஹின் வுஜூபன், வயுதுரபு அடிக்கப்படும், தர்பன் கைர முபர்ரிஹின் காயம் ஏற்படுத்தாத அடியாக அடிக்கப்படும், வுஜூபன் வாஜிபான நிலையில், மிம்மன் துக்கிர மேற்கூறப்பட்டவர்களுக்கு, அலைஹா ஐ அலா தர்கிஹா தொழுகையை விட்டதற்காக வேண்டி மேற்கூறப்பட்ட உம்மா வாப்பா அல்லது பெற்றார்களில் இல்லாத பொழுது வசியை, இப்போ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வாஜிபாகும் என்னது, பிள்ளை தொழும்படி சொல்லியும் 10 வயசாகியும் தொழவில்லை, தொழுகையை விட்டுவிட்டால், நான் ஏற்கனவே நேரத்தோட சின்ன பிரகாரம் சொல்லணுமே, தொழுகையை விட்டுவிட்டால் அடிப்பது வாஜிபாகும். எப்படி அடிக்கணும், கைர முபர்ரிஹின் காயம் ஏற்படாத முறையில் அடிப்பது வாஜிப் ஆகும். கைகால் உள்ள முறிவுகள் ஏற்பட்டு விடாத முறையில் அடிப்பது வாஜிப் ஆகும். அலைஹா என்றால் ஐ அலா தர்கிஹா தொழுகையை விட்டதற்காக வேண்டி, வலவு கதாஅன் அது கதாவாக இருந்தாலும் சரி, அவு தர்கி ஷர்த்தின் மின் ஷுரூத்திஹா அல்லது தொழுகையினுடைய ஷருத்துகளிலிருந்தும் ஏதாவது ஒரு ஷருத்தை விட்டதற்காக வேண்டியாக இருந்தாலும் சரி, எப்போ அடிக்கணும், லி அஷ்ரின் ஐ பஅத இஸ்திக்மாலிஹா 10 வயது பூர்த்தியானதன் பின்னர் அடிப்பது வாஜிபாகும். லில் ஹதீஸி ஸஹீஹி ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்திருப்பதன் காரணத்தினால். என்ன ஹதீஸ், முரு அஸ்ஸபிய்ய பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டு சிறு பிள்ளைகளுக்கு ஏவுங்கள், இதா பலக 7 சினீன 7 வயதை அடைந்து கொண்டால், வ இதா பலக 10 சினீன 10 வயதை அடைந்து கொண்டால், ஃபத்ரிபூஹு அலைஹா தொழுகையை விட்டதற்காக வேண்டி அடியுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுதும் நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோமே, எங்கட இன்றைக்கு உளவியலாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க என்னண்டு, ஒரு செயலை 21 நாள் செய்தால் அந்த செயல் பழக்கப்பட்டுடுமா. இன்னும் சில அதை மறுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில கிட்டத்தட்ட 255 நாட்கள் தொடர்ச்சியாக செஞ்சால் அல்லது வேறு எண்ணிக்கைகளுடைய நாட்களை சொல்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை இல்லை. அப்போ ஒரு சாதாரணமாக உளவியலாளர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது சராசரியாக ஒரு 100 நாள் வைங்களேன், 100 நாட்களுக்கு ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்வோமாக இருந்தால் அந்த செயல் வளமையாக செய்யப்படக்கூடிய ஒரு செயலை போல ஆகிடும். இப்போ காலையில் மாலையில் நாங்கள் சாப்பிட்றோம், அந்த ஒரு தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால எங்களுக்கு அந்த டைமுக்கு ஒரு பசி வருது, குடிக்கிறதுல எங்களுக்கு எந்த எந்த பிரச்சனையும் விளங்குது இல்லை, சாதாரணமாக குடிக்கிற மாதிரியே குடிச்சிடுறோம். இப்படி ஒரு பழக்கப்பட்ட ஒரு செயலாக மாறும் அந்த செயலை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது. அதுவும் சாதாரணமாக சொல்லும்போது சரி, ஒவ்வொரு சொல்லும் பொழுது 21 நாள் 200 நாள்ன்றெல்லாம் சொல்லி நாங்கள் கூடுதலாக நாங்கள் வச்சு பார்ப்போம். 300 நாள் தான் செஞ்சாலும் நீங்கள் சொல்கிற பிரகாரம் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அந்த செயல் பழக்கப்பட்டுடுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை விருத்தம் சொல்லியிருக்கிறாங்க, 1063 நாட்கள். சரி, 1000 நாட்கள் தொடர்ச்சியாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 1000 நாள் ஒரு பிள்ளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்குமாக இருந்தால் அந்த 10 வயசு பூர்த்தியாகும் பொழுது எந்த பிள்ளையும் தொழாத பிள்ளையாக இருக்காது. எல்லா பிள்ளையும் தொழக்கூடிய பிள்ளைகளை, ஏன்னா அந்த பிள்ளையுடைய ரத்தத்தோடு ஊறி போயிடும். நான் தொழுதுதான் ஆகணும், தொழுகை என்னுடைய ஒரு அங்கமாகவே மாறி போயிடும். எனவே நாங்கள் ஏவாததான் காரணம் என்பதை விளங்கும். அப்போ உளவியலாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உளவியலாளராகத்தான் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. எனவே தான் முதலாவது சொல்லும் பொழுது 7 வயதை அடைந்தால் சொல்லுங்கோ. அப்படி சொன்னால் நீங்கள் வளமையாக சொல்லிக்கொண்டே இருப்பீங்களாக இருந்தால் 100ல் 1000ல் ஒரு புள்ள தான் என்ன செய்யும், அந்த தொழுகையை தொழுகிறதை விட்டுடும், தொழாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிள்ளைக்கு ஃபத்ரிபூஹு அலைஹா நீங்கள் அந்த தொழுகையை விட்டதுக்காக வேண்டி அடியுங்கோ என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சரி, அடுத்து பாருங்க,
கசௌமின் அத்தாக்கஹு, கசௌமின் அத்தாக்கஹு, அந்த பிள்ளை சக்தி பெற்றிருக்கக்கூடிய நோன்பை போன்றோ. அதாவது ஃபஇன்னஹு யுமரு பிஹி, நோன்பை கொண்டும் அந்த சிறு பிள்ளைக்கு ஏவப்படும். லிசப்இன், 7 வயதை பூர்த்தியாக அடையும் பொழுது. வயுதுரபு அலைஹி லிஅஷ்ரின், 10 வயது பூர்த்தியாகும் பொழுது அதை விட்டால் விட்டதற்காக வேண்டி அடிக்கப்படும். கஸ்ஸலாத்தி, தொழுகையை போன்றே. இப்போ 7 வயசாகினா ஏவனும் 10 வயசாகினா அடிக்கணும் என்று சொல்லுவது உடைய நுணுக்கம் என்னது என்று கேட்டால், வஹிக்மத்து தாலிக்க, இதனுடைய நுணுக்கம் என்னவென்றால், அத்தம்ரீனு அலல் இபாதத்தி, வணக்க வழிபாடுகளின் மீது பயிற்றுவிப்பதாக இருக்கும். லியதஅவ்வதஹா, அதனை வளமையாக்குவதற்காக வேண்டி. அப்படி ஒருவருக்கு ஏவப்படுமாக இருந்தால், அந்த ஏவியும் செய்தில்லை அடிக்கப்படுமாக இருந்தால், ஃபலா யத்ருக்குஹா, அந்த தொழுகையை விடவே மாட்டாது பிள்ளை. ஃபலா யத்ருக்குஹா, அந்த தொழுகையை விடவே மாட்டாது. வபஹஸல் அஸ்ரஇயு ஃபீ கின்னின் ஸகீரின் காஃபிரின், காஃபிரான சிறிய அடிமை பிள்ளையின் விடயத்திலே இமாம் அஸ்ரஇ ரஹிமஹுமுல்லா அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். நதக பிஷஹாதத்தைனி, ஷஹாதத்தைனை மொழிந்த காஃபிரான சிறிய அடிமை பிள்ளையின் விடயத்திலே இமாம் அஸ்ரஇ ரஹிமஹுமுல்லா அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். என்ன ஆய்வின் முடிவு என்று கேட்டால், அன்னஹு யுமரு நத்பன் பிஸ்ஸலாத்தி வஸ்ஸௌமி, அந்த சின்ன பிள்ளைக்கும், எந்த சின்ன பிள்ளை, ஷஹாதத்தைனை மொழிந்த காஃபிரான சிறிய அடிமை பிள்ளைக்கு ஏவப்படும் சுன்னத்தான நிலையிலே. அன்னஹு யுமரு நத்பன் பிஸ்ஸலாத்தி வஸ்ஸௌமி, தொழுகையை கொண்டும் நோன்பை கொண்டும் சுன்னத்தான நிலையிலே ஏவப்படும். ஏன் ஏவப்படுகிறது என்றால், யுஹஸ்ஸு அலைஹிமா மின் கைரி தர்பின், அதே போன்று அடிக்காமல் அவ்விரண்டின் மீதும் தூண்டப்படும், ஆர்வமூட்டப்படும். லியலஃபல் கைர பஅத புலூகிஹி, பருவ வயதை அடைந்ததன் பின்னர் நலவுகளின் பக்கம் அந்த பிள்ளை ஈர்க்கப்படுவதற்காக வேண்டி. வ இன் அபல் கியாசு தாலிக்க, கியாஸ் இதனை மறுத்தாலும் சரி. என்ன கியாசு சொல்லுவது, அந்த புள்ள காஃபிரான புள்ள, காஃபிரான புள்ளைக்கு ஏவ வேண்டிய கடமை இல்லை என்பதுதான் கியாஸ் சொல்லுது. எனவே கியாசு மறுத்தாலும் இமாம் அஸ்ரஇ ரஹிமஹுமுல்லா அவர்கள் சொல்கிறாங்க, அவர்களுக்கு ஏவுவது சுன்னத்தாக்கப்படும் என்பதாக இன்தஹா. அடுத்து, எப்படி தொழுகையை கொண்டு ஏவுவது வாஜிபோ, அதே போன்றுதான் ஹராமானவைகளை விட்டு தடுப்பதும் ஏனைய வாஜிபான செயல்களை செய்யும்படி ஏவுவதும் வாஜிப். அத்தன் சொல்றார் பாருங்க, வயஜிபு ஐவன், மீளவும் மீண்டும் வாஜிபாகும். அலா மம்மர்ர, மேற்சொன்னவர்களின் மீது, அதாவது உம்மா வாப்பா. இப்போ உம்மா வாப்பாவின் மீது வாஜிப் என்று சொல்லும் பொழுது உம்மா வாப்பா இருவருமே ஒன்று சேர்ந்து ஏவித்தான் ஆகணுமான்னு கேட்டால் இல்லை. யாராவது ஒருத்தர் செஞ்சாலும் ஒருத்தர் ஏவினாலும் கடமை நீங்கிடும். எனவே யாருமே செய்யலண்டா எல்லாருமே குற்றவாளியாக போவோம், உம்மாவும் வாப்பாவும் குற்றவாளியாக பேய்த்துருவோம். எனவே உம்மா சென்னாலும் சரி, ஆனால் வாப்பா கொஞ்சம் என்ன செய்யணும், கனவோ இந்த கொஞ்சம் சிந்தனையோடு இருந்து மட்டும் ஞாபகப்படுத்திக்கணும். பிள்ளைக்கு சொல்லிக்கொள்ளுங்கோ. பெரும்பாலும் வாப்பமார் வீடுகளில் இருக்கிறது இல்லை. பகல் நேரம், லொஹரு, அசரு, மகரிபுடைய நேரங்கள் எல்லாம் வாப்பமார் இருந்து பண்ணுறது இல்லை தானே. அப்போ உம்மாமார் தான் கட்டாயமாக செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது. எனவே வாப்பமாருடைய ஒரு கடமை இருக்குது, உம்மாட்ட ஞாபகப்படுத்திக்கணும். நான் இல்லை, என் பிள்ளையுடைய பொறுப்பு உங்களது, கட்டாயமாக பிள்ளைகிட்ட தொழுகையை கொண்டு சொல்லிக்கொள்ளுங்கோ, தொழும்படி சொல்லிக்கொள்ளுங்கோ. பிள்ளை 7 வயசாகிட்டது என்ற செய்திகளை வாப்பமார் உம்மாமார்ட்ட ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அப்போ உம்மாமார் பொறுப்போக்காக இருந்துட்டாங்கன்னா வாப்பமார்களும் என்ன செய்வாங்க, குற்றவாளியாளாக பேய்த்துருவாங்க. அதே நேரத்தில் வாப்பமார் இருக்கும் பொழுது வாப்பமார் கட்டாயமாக ஞாபகப்படுத்தி கொள்ளணும் பிள்ளைகள்கிட்ட. ரைட், பாருங்க. அதான் வயஜிபு ஐதான், மீளவும் வாஜிபாகும். அலா மம்மர்ர, மேற்சொன்னவர்கள் முன் சென்றவர்களின் மீது வாஜிபாகும். நஹ்யுஹு அனில் முஹர்ரமாதி, ஹராமானவைகளை விட்டும் தடுப்பது, அந்த சிறு தமீஸை அடைந்த சிறிய பிள்ளைகளை தடுப்பது வாஜிபாகும். வ தஅலீமுஹு அல் வாஜிபாதி, வாஜிபானவைகளை கற்றுக் கொடுப்பதும் வாஜிபாகும். யாருக்கு? பெற்றார்களுக்கு. வனஹ்வஹா, அப்போ இது போன்ற ஏனைய ஷரியத்தினுடைய விடயங்களை கற்றுக் கொடுப்பதும் வாஜிபாகும். வனஹ்வஹா மின் சாயிரி ஷராஇ ஸாஹிரதி, வெளிப்படையான ஷரியத்தினுடைய ஏனைய விடயங்களையும் கற்றுக் கொடுப்பது வாஜிபாகும்.
அந்த வெளிப்படையான ஷரியத்தினுடைய விடயங்கள் சுன்னத்தாக இருந்த பொழுதிலும் சரியே, வலவு சுன்னத்தன், அது சுன்னத்தாக இருந்தாலும் சரி, கசிவாக்கின் மிஸ்வாக் செய்வதை போன்று அந்த சுன்னத்தான செயல்களையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே படித்து கொடுத்துட்டு வரணும். வ அம்ருஹு பிதாலிக். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும், இது எவ்வளோ காலம் வரையும் இதை ஏவுறது கட்டாயம் என்று கேட்டால், பருவ வயசை அடையும் வரையில் ஏவணும். அந்த பிள்ளைக்கு இந்த 7 வயசில் ஏவுறது 10 வயசாகியும் அந்த செயல்களை செய்யலன்னு அடிக்கணும். எதுவரையும் அடிக்கலும் பருவ வயசை அடையும் வரையில் தான். அப்போ பருவ வயசு அடைகிற அந்த கெப்புக்குள்ளுக்கும் நாங்கள் பிள்ளைக்கு சரியாக செஞ்சுட்டோம்டா, நாங்கள் அதுக்கு பின்னால் புள்ள தொழுதாலும் நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், தொழுதா அதுக்குண்டான கூலி பெற்றார்களுக்கு கிடைக்கும். பருவ வயசு அடைஞ்சத்தோட புள்ள தொழுகுது இல்லை, அது புள்ள 60 வயசு 70 வயசாங்காட்டியும் வாழ்ந்துன்னு வைங்களே, தொழாமல் வாழுது எல்லாம் பாதுகாக்கணும். எங்களோட பிள்ளைகளை தொழாமல் வந்தால் பெற்றார்களுக்கு குற்றம் இல்லை. ஆனால் பிள்ளைகளை 7 வயசில் ஏவவும் இல்லை, 10 வயசாகி தொழாததுக்காக வேண்டி அடிக்கவும் இல்லைண்டா, புள்ள பருவ வயசாகியும் தொழலன்னு சொன்னால் அந்த குற்றம் பெற்றார்களுக்கும் எழுதப்படும், பெற்றார்களும் தண்டிக்கப்படுவார்கள். பிள்ளைய சரியாக சீர்திருத்தல்ல. எந்த காலத்தில் நாங்கள் சீர்திருத்திக்கணும்? இந்த ஒரு 3 வருஷம் கூடினா ஒரு 5 வருஷம் அப்படி சொல்லுங்களேன். அந்த 5 வருஷத்துக்குள்ள நாங்கள் பிள்ளைய சரியாக பார்த்துட்டோம்டா, புள்ள செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து நாங்கள் தப்பித்துருவோம். அந்த 5 வருஷத்துக்குள்ளுக்கு கிட்டத்தட்ட அந்த 5 வருஷம் நாங்கள் சரியாக பிள்ளைய பராமரிக்கலன்னு சொல்லலாம், அந்த புள்ள தவறு செஞ்சால் நாங்கள் பாதிக்கப்படுவோம். பராமரிச்சிட்டோம், புள்ள சரியாக சீராக வந்துட்டுது, அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கூடிய கூலியும் எங்களுக்கு கிடைக்கும். அதுதான் பாருங்க, அம்ருஹு பிதாலிக்க, இவைகளை கொண்டு ஏவுவது. அடுத்து, வலா யன்தஹி வுஜூபு மா மர்ர அலா மன் மர்ர, மேற்சொன்னவைகளை கொண்டு ஏவுவது மேற்குறிப்பிட்டவர்களின் மீது கடமை நீங்கிவிட மாட்டாது, முடிந்துவிட மாட்டாது. இல்லா பிபுலூகிஹி ரஷீதன், ரஷீதான நிலையிலே பருவ வயதை அடைவதை கொண்டே தவிர. அப்போ ரஷீதான முறையில் பருவ வயதை அடைந்து கொண்டார் என்றால் அந்த நேரத்தில் இருந்து ஏவுவது கடமை என்பது நீங்கிடும். எங்களோட கடமை எங்களோட தலையிலிருந்து நீங்கிடும். இப்போ ரஷீதான நிலைமை என்பது மார்க்க விஷயங்களிலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலும் சரி, சரியான முறையில் செயற்படக்கூடிய முறைக்கு வந்துட்டார் என்றால் அவர் ரஷீதாக ஆகிட்டார் என்பதாக சொல்லுவோம். எனவே அந்த முறையில் வந்துட்டார் என்று சொன்னால் அவருடைய பொறுப்பு எங்கள்கிட்ட இருந்து நீங்கிடும். நாங்கள் அந்த பொறுப்பை செய்ய வேண்டிய தேவை இல்லை, வாஜிப் இல்லை. அதே போன்று இப்போ படிக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கும். தாலீமுஹுல் வாஜிபாத்தின்னு சொன்னோம். வாஜிபானவைகளை அதே போன்று நஃப்லானவைகளை சுன்னத்தானவைகளை கற்றுக் கொடுப்பதும் வாஜிபு, பெற்றார்கள் மீது வாஜிபோ. இப்போ இதை கற்றுக் கொடுக்குறதுக்கு எங்களால் இல்லாத நாங்கள் எங்கேயாவது மദ്രസகளுக்கு அனுப்புகிறோம், சில உஸ்தாத்மார்களை தேடி அவர்கள்ட்ட போய் இது படிக்கும்படி சொல்கிறோம். இப்போ இதுக்கு செலவு ஒன்றிருக்கி தானே, இந்த செலவு யாரிட பொறுப்பு என்று கேட்டால், அந்த புள்ள செல்வந்தனாக இருந்தால், அந்த புள்ளையுடைய செல்வந்தனாக இருந்தானே வாரிசு சொத்து வந்து அந்த புள்ள பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். அப்போ அப்படி இருந்தால் அந்த புள்ளையுடைய பணத்திலிருந்து செலவழிக்கப்படும். அந்த புள்ளையிட்ட பணம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையுடைய பெற்றார்களாகிய தந்தையின் மீது வாஜிபாக இருக்கும். அப்போ தந்தை இடத்திலும் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கி தாய் நல்ல வசதியாக இருக்கிறாங்க என்று இருந்தால் தாயின் மீது வாஜிபாக இருக்கும், அந்த கொடுப்பது கட்டாயமாக இருக்கும். பாருங்க, வ உஜ்ரத்து தலீமிஹி தாலிக்க, அவைகளை கற்றுக் கொடுப்பதனுடைய கூலியாகிறது. கல் குர்ஆனி, குர்ஆனை படித்து கொடுக்கறதுக்கு கூலி ஒன்று கொடுக்க வேண்டி இருக்குது, அந்த கூலி. ஒல் ஆதாபி, ஒழுக்கங்களை படித்து கொடுக்கறதுக்காக வேண்டி கூலி கொடுக்க வேண்டியிருக்குது, அந்த கூலியாகிறது. ஃபி மாலிஹி, அந்த பிள்ளையினுடைய பணத்தில் இருந்தாக இருக்கும். சும்ம அலா அபீஹி, பிள்ளையுடைய பணம் இல்லாத பொழுது தந்தையுடைய பணத்தில் இருந்தாக இருக்கும். சும்மா அலா உம்மிஹி, தந்தையிடத்திலும் பணம் இல்லாத பொழுது தாயுடைய பணத்தில் இருந்தாக இருக்கும் என்பதாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இதோட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறாரு, அதுதான் தன்பீஹுன். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், தன்பீஹ் என்று சொன்னால் உணர்வு ஊட்டுதல் என்ற அர்த்தம். ஃபிக்ஹுடைய கித்தாபில், குறிப்பாக ஃபிக்ஹுடைய கித்தாபில் தன்பீஹ் என்று கொண்டு வருவாங்க. அது கொண்டு வந்த நோக்கம் இந்த பேசப்பட்ட அந்த தலைப்புக்கு கீழால் ஆக முக்கியமான ஒரு செய்தி. பாருங்க, ذكر السمعاني, இமாம் சமானி ரஹிமஹுமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஞாபகப்படுத்துகிறார்கள், கூறுகிறார்கள், பிரஸ்தாபிக்குகிறார்கள், ஃபி ஜௌஜத்தின் சகீரத்தின், சிறிய ஒரு மனைவியின் விடயத்திலே, ذات அபவைனி, பெற்றார்கள் இருக்கக்கூடிய சிறிய மனைவியின் விடயத்திலே, அன்ன வுஜூப மா மர்ர, மேற்சொன்னவைகள் வாஜிப் என்பது அலைஹிமா, அவ்விருவரும் பெற்றார்களின் மீதாக இருக்கும். அதாவது இப்போ சின்ன வயசுலேயே திருமணம் முடித்து வைக்கிறதுக்கு ஷரியத்து அனுமதி தந்துதான் இருக்குது. அந்த அடிப்படையில் சின்ன வயசில் பருவ வயசை அடைகிறதுக்கு முன்பதாகவே திருமணம் முடித்து வைக்கப்பட்டுட்டது ஒரு பிள்ளைய. இப்போ இந்த பிள்ளைக்கு வாஜிபானவைகளை ஏவுவது, தொழுகையை கொண்டு ஏவுவது, அல்லது ஹராமானவைகளை விட்டும் தடுப்பது,
கணவர் மீது ஆரம்ப வாஜிபா பெற்றார்களின் மீது ஆரம்ப வாஜிபா என்று கேட்டால் அதுக்குண்டான பதில்தான் அன்ன வுஜூபமா மர்ற மேற்சொன்னவைகள் வாஜிப் என்பது அலைஹிமா பெற்றார்களின் மீதாக இருக்கும். பெற்றார்கள் இல்லாத பொழுது அல்லது ஏவுவது, அப்போ விட்டால் அடிப்பது, இதெல்லாம் யார் மீது தான் கடமை? பெற்றார்கள் மீது தான் கடமை. அதான் பெற்றார்கள் இல்லாத பொழுது ஃபஸ்ஸௌஜி கணவரின் மீதாக இருக்கும். இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வகதியத்து, இதனுடைய நோக்கம் வுஜூபு தர்பிஹா, அந்த பிள்ளை அந்த மனைவியாக தனிப்பா சிறிய வயசிலேயே மனைவியாக மாறிட்டா, எனவே அந்த மனைவி விட்டதுக்காக வேண்டி அடிப்பது, வபிஹி அந்த தவறுகளை செய்ததுக்காக வேண்டி ஹராத்தை செய்ததுக்காக வேண்டியோ அல்லது வாஜிபை விட்டதுக்காக வேண்டியோ அடிக்குகின்ற செய்தியில் முதலாவது யாருக்கு வரும்? பெற்றார்களுக்குத்தான் வரும். பெற்றார்கள் இல்லாத பொழுது யாருக்கு வரும்? கணவருக்கு வரும். வபிஹி வலவு ஃபில் கபீரத்தி, இதே கருத்தைத்தான் பெரியவராக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, அடிக்குகின்ற விஷயத்தை சொல்லும் பொழுது யார் சொல்கிறாங்க? இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. பாருங்க, சர்ரஹ ஜமாலுல் இஸ்லாம் அல் பிசிரி ரஹிமஹுல்லாஹ், இந்த வபிஹி இதே கருத்தை வலவு ஃபில் கபீரத்தி, பெரிய பெண்ணாக இருந்தாலும் சரி, மனைவியாக ஆகி இருக்கும் பொழுது சர்ரஹ பிஹில் ஜமாலுல் இஸ்லாம் அல் பிஸ்ரி இப்னுல் பிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதே கருத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. பெரியவராக இருந்தாலும் சரி அடிக்குகின்ற விஷயத்தில் பெற்றார்களுக்குத்தான் கடமையாக இருக்கும். அதுக்கு பின்னர் பெற்றார்கள் இல்லாத பொழுதுதான் யாருக்கு கடமையாகும்? கணவருக்கு கடமையாகும் என்பதாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அத்லக ஜர்கஷியு, இமாம் ஜர்கஷி அதுக்கு மேலுக்கு ஒரு துண்டு இருக்குது பாருங்க. கால ஷேகுனா, ஷேகுனா அவர்கள் சொல்லுகிறார்கள். கால ஷேகுனா, ஷேகுனா என்று வந்தாலே யார் என்று நாங்கள் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம்? அஹ்மது இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களைத்தான் நாடுகிறார் என்பதாக. அப்போ ஷேகுனா என்றாலே அஹ்மது இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், வஹுவ ظاهிருன், இது தெளிவான விஷயம். இன் லம் யக்ஷ நுசூசன், பிணக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை பயப்படவில்லை என்றிருந்தால் கணவரின் மீது வாஜிபாக இருக்கும். இப்போ நாங்கள் இதற்காக வேண்டி அடித்தோம் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கும் மத்தியில் பிளவு ஏற்பட்டுவிடும், மனைவி கணவனுக்கு மாறு செய்ய ஆரம்பித்து விடுவா என்று பயந்தா ஏவுவது வாஜிப் இல்லை. பயப்படவில்லை என்றிருந்தால் கணவருக்கு ஏவுவது கட்டாயம் என்பதாக அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வஅத்லக ஜர்கஷியு, இமாம் ஜர்கஷி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பொதுவாக கூறியிருக்கிறார்கள், அதாவது நுஷூஸ பயந்தாலும் சரி நுஷூஸ பயப்படாவிட்டாலும் சரி கணவனின் மீது நதுபு சுன்னத்து என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நுஷூஸ பயப்பட்டாலும் சரி நுஷூஸ பயப்படாவிட்டாலும் சரி கணவரின் மீது மேற்சொன்னவைகளை ஏவுவது நதுபு என்பதாக பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வாத்திலக ஜர்கஷியு அன் நதுப, நதுப் என்பதை இமாம் ஜர்கஷி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பொதுவாக கூறியிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, முக்கியமான செய்தி தான் பாருங்க. நாங்கள் ஏற்கனவே முன்னால் சொன்னோம், பருவ வயதை தம்மீஸை அடைந்த சிறிய பிள்ளைக்கு தொழுகையை கொண்டு ஏவுவது, அதாவது 7 வயது பூர்த்தியாகும் பொழுது தொழுகையை கொண்டு ஏவுவது பெற்றார்களின் மீது வாஜிப் என்பதாக சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறாருண்டா, அவ்வளு வாஜிபின் ஹத்தா அலல் அம்ரி பிஸ்ஸலாத்தி, தொழுகையை கொண்டு ஏவுவதற்கு முன்பதாக ஆரம்பமாக வாஜிபாக இருக்கும். கமா காலு, அவர்கள் உலமாக்கள் அறிஞர்கள் சொல்லியிருப்பதை போன்று அலல் ஆபாயி பெற்றார்கள் மீது வாஜிபாக இருக்கும். சும்மா அலாமம் மர்ற, பின்னர் அவர் முன்னர் சென்றவர்களின் மீது வாஜிபாகும். அதாவது பெற்றார்கள் மீது வாஜிப், பெற்றார்களுக்கு பிறகு யாருக்கு? பெற்றார்களுடைய பெற்றார்கள், அப்படியும் இல்லாத பொழுது வசியைக்கு மாலிகா அடிமையாக இருந்தால் எஜமானின் மீது, இவர்களின் மீது வாஜிபாகும். தலீமுஹு ஐ அல் முமையிஸி, தமீஸை அடைந்த சிறு பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது வாஜிபாகும். அன்ன நபியனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஇஸ பிமக்கத, மக்காவிலே ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். வவுலித பிஹா, மக்காவிலே பிறந்தார்கள். வதுஃபின பில் மதீனத்தி, மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். வமாத்த பிஹா, மதீனாவிலே மரணமானார்கள் என்ற செய்தியை கற்றுக் கொடுப்பதும் வாஜிபாகும் என்பதாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. என்னென்னா, முஷனிஃப் ரஹ்மத்துல்லாஹ் எப்படி சொல்கிறார் என்றால், அவ்வளு வாஜிபின் ஆரம்பமாக வாஜிபாக இருக்கும். ஹத்தா அலல் அம்ரி பிஸ்ஸலாத்தி, தொழுகையை கொன்று ஏவுவதற்கு முன்பதாகவே
ஆரம்பமாக வாஜிபாக இருக்கும் என்று சொல்லிட்டு கமா காலு அவர்கள் சொல்லியிருப்பதை போல என்று சொல்கிறாங்க. இப்போ இந்த பொதுவாக இந்த ஃபிக்ஹ் கிதாபில் பெரும்பான்மையான ஃபிக்ஹ் கிதாபுகளில் குறிப்பாக எங்கட இந்த கிதாபில் கமா காலு என்று சொன்னால் இதில் நாங்கள் விளையும் கொள்ளணும் இந்த கருத்தை இமாம் அவர்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. இவர்களுடைய கருத்து என்னது? ஆரம்பமாக தொழுகையை கொண்டு ஏவுவது தான் வாஜிபு, அதுக்கு பின்னர் தான் இவைகள் இப்போ சொல்கிறது வாஜிபு. ஆனால் இதை எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை. இந்த கருத்து இருக்குது, இந்த கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் பெரும்பான்மையான அறிஞர்கள் என்பதாக சொல்கிறாங்க. கருத்தை எதிர்க்கலையே, அதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ இந்த கருத்து தான் இவருடைய கருத்தான்னு கேட்டால் இது இவருடைய கருத்தும் இல்லை. அப்போ இவருடைய இந்த கிதாபுடைய முஷன்னிஃப் ஜைனுதீன் அல் மக்தூமியுடைய கருத்து என்னது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? அவருடைய கருத்து ஆரம்பமாக எதை கொண்டு ஏவணும்? தொழுகையை கொண்டு ஏவுவதுதான் வாஜிபு. இதை நாங்கள் விளங்கிக்கொள்ளும். அதுக்குத்தான் கமாக்காலு என்ற வார்த்தையை போடுவாங்க பெரும்பாலும். அடுத்து நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளும், வாஜிபான விஷயங்களை கட்டாயமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலாவுக்கு வாஜிபான சிஃபத்துகள் இருக்குது. எத்தனை வாஜிபான சிஃபத் இருக்குது? 20 சிஃபத்துகள் இருக்குது. அந்த சிஃபத்துகளை பற்றி படித்து கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அதே போல் அல்லாஹு தாலாவுக்கு முஸ்தஹீலான சிஃபத்துகள் இருக்குது. எத்தனை இருக்குது? 20 சிஃபாத்துகள் இருக்குது. அந்த சிஃபாத்துகளை நாங்கள் படித்து கொடுக்கணும். அல்லாஹு தாலாவுக்கு ஜாயிஸான சிஃபாத் இருக்குது. அது எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை? 41 சிஃபாத்துகள் அல்லாஹு தாலாவுடைய சிஃபத்துகள் இருந்தும் இருக்குது. அந்த சிஃபத்துகளை தெளிவாக பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்து கொடுக்கணும். அதே மாதிரி ரசூல்மார்களுக்கு வாஜிபான சிஃபாத்துகள் இருக்குது. எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஹதரத் பெரும்பாலும் ரசூல்மார்களுக்கு முஸ்தஹீலான சிஃபத்துகள் இருக்குது. எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ 8. ரசூல்மார்களுக்கு ஜாயிஸான சிஃபத்து 1 இருக்குது. மொத்தமாக 9. அப்போ எல்லா சிஃபத்துகளையும் சேர்த்து பார்க்கும் பொழுது மொத்தமாக 50 சிஃபத்துகள் இருக்குது. இந்த 50 சிஃபத்துகளையும் நாங்கள் 7 வயதை அடையும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும். அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை படித்து கொடுக்கணும். அதே போல் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை சொல்லிக் கொடுக்கணும். என்ன சில நேரங்களில் நீங்கள் சாதாரண ஜோக்காக நினைக்க வேணும், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை சொல்லுங்க என்றால் முழிப்பாங்க. என்னடா இது ரசூலுல்லாவுடைய பேர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை சொல்லுங்க என்றால் முழிப்பாங்க. முஹம்மது என்பது தெரியாத பிள்ளைகளும் இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே ஜோக் இல்லையா? முஹம்மது என்பது தெரியாத பிள்ளைகளும் இருக்குது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே ஆரம்பமாக ஹிரா குகையில் இருந்தாங்க. ஹிரா குகையில் வச்சு 40 வயதில் ஹதரத் ரசூலுல்லாவுக்கு வஹி கொண்டு வரப்பட்டு வஹி கொடுக்கப்பட்டுச்சு. மக்காவில் 13 வருட காலங்கள் வாழ்ந்தாங்க. தாவத்துடைய பிரச்சாரத்தை செய்தார்கள். அதுக்கு பின்னால் மதீனாவுக்கு அல்லாஹுடைய அனுமதி கிடைத்ததன் பின்னர் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மதீனாவில் 10 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதுக்கு பின்னால் ஹதரத் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்த சில சரித்திரங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மோட பேர் என்னது, வாப்பாவுடைய பேர் என்னது, எல்லா செய்திகளையும் சுருக்கமாக படித்து கொடுக்கிறது கட்டாயம். இதுக்காக வேண்டித்தான் நாங்கள் பிள்ளைகளை சரியான முறையில் குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்பும் பொழுது சரியான இடங்களை தெரிவு செஞ்சு நாங்கள் அனுப்பணும். ஏன்னா வெறுமனே குர்ஆனை பார்த்து ஓதிட்டு பாடமாக்கிட்டு வாரத்துக்கு நாங்கள் குர்ஆன் மதரசாக்கு அனுப்ப தேவையில்லையே. குர்ஆன் மதரசாக்கு அனுப்புறது இந்த வாஜிபான சில செய்திகள் பிள்ளைகளோட மண்டைகளை போய் சேரணும், பிள்ளைகளுடைய அறிவில் போய் சேரணும். இதெல்லாம் படித்து கொள்ளணும். இதுக்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் பெரிய சாகினோன்னா பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குது. பிள்ளைகளை பார்த்தால் அல்லாஹு அக்பர் தான் தலையில் கை வச்சுட்டு கவலைப்பட வேண்டிய நிலைமையில் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வராங்க. ஒரு காலம் இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகள் சரியான முறையில் வளர்க்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ வார காலம் அது ஃபோனோடையும் ஏனைய களியாட்டங்கள் கூத்துகள் அதுகளோடு கழியுது. ஒரு காலம் இருந்துச்சு காட்டுக்குள்ளால் சுற்றுற ஒரு கூட்டம். அந்த பிள்ளைகள் காடில் சுற்றுவாங்க, ரோட்டில் விளையாடுவாங்க, புழுவாங்க, கால்கையில் உடைவு முறிவுகள் ஏற்படும். அதுக்கு பின்னால் மருந்துகள் எடுத்து சரியாக்குவாங்க. ஆனால் இன்றைக்கு உடம்புல இல்லை மூளையிலையும் உள்ளத்திலையும் மாசும் நோயும் ஏற்படக்கூடிய விளையாட்டுகளையும் அந்த பார்வைகளையும் அப்படியான சில கெட்ட நடத்தைகளில் பிள்ளைகள் வைத்து கொண்டிருக்கிறாங்க. எனவே பெற்றார்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தணும், பிள்ளைகளை 7 வயசுல இருந்து 10 வயசு பூர்த்தி ஆகிறதுக்குள்ளுக்கும் இந்த செய்திகளை கொடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக பிள்ளையுடைய உள்ளத்தில் ஈமான் உள்ளத்தில் பதிஞ்சிரும். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்குன்ற விஷயத்தில் அவங்க லேசாக செயற்பட்டு கொண்டு போவாங்க. எனவே அல்லாஹு தாலா எங்களோட பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக மாற்றி தந்தருள்வானாக. ஏண்டா எங்களோட பிள்ளைகளை திருத்துறதோ எங்களோட பிள்ளைகளாக எங்களோட கையில் இல்லை. நாங்கள் கட்டாயமாக பெற்றார்களாகிய நாங்கள் என்ன செய்யணும்,
தஹஜ்ஜுடைய தொழுகையில் எழும்பி எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி கண்ணீர் வடித்து துஆ செய்யக்கூடியவர்களாக மாறணும். எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி நாளாந்தம் ஒவ்வொரு தொழுகையும் தொழுதுட்டு நாங்கள் பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக ஆகிறதுக்காக வேண்டி துஆ செய்யணும். அப்படி செய்வோமாக இருந்தால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக பார்த்து கொள்வோம். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய குழந்தைகளை சாலிஹான ஐங்கால தொழுகைகளை தவறாமல் தொழக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்து தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.